இந்த வருடம் மே மாதம் 30ஆம் நாள் இந்த வைகாசி விசாகம் என்கிற பெருவிழா பௌர்ணமி விழா வருகிறது. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தை பற்றி நாம் ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்திக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு சூக்ஷமாக இருக்குது. அதில் தான் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த அந்த தீப்பிழம்புகள் இந்த சூரியனும் சந்திரனும் சமசப்தமமாக நேர் எதிரிலே இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே நமக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய இன்னொரு சூக்ஷம் என்னென்னா, விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குருவின் சாரத்திலே வரும்போது முருகனை துதித்தாலே நமக்கு பலன்கள் பல பலன்கள் உண்டு. முக்கியமாக இந்த பில்லி சூன்யம் பெரும்பகைகளை வல்ல பூதம் பலாஷ்டிக பேய்கள் அல்லற்படுத்தும் அடங்கா முடியும் என்று எல்லா விதமான விஷயங்களிலுமே நமக்கு நிவர்த்தியும் நிவாரணமும் கொடுக்கக்கூடியதானது இந்த முருகனின் அருளால் கிடைக்கும். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வணங்கி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தை பற்றி நாம் ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்தி கொள்வோம். அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது சித்திரை மாதத்தில் வந்துடும். அதனுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கார்த்திகை நட்சத்திரத்தோடு வெளிவரும்போது நமக்கு அக்னி முடிவாகிவிடும். அது மட்டுமல்ல, இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு சூக்ஷமாக இருக்குது. அதில் தான் முருகப்பெருமான் உதிக்கிறார். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த அந்த தீப்பிழம்புகள் அந்த சரவண பொய்கையிலே தாமரை மலர்களிலே அழகாக முட்டுக்களாக பூத்தவர் தான் இந்த முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இந்த வைகாசி மாதத்திலே, இந்த வைகாசி மாதத்தில் ரொம்ப பெரிய விசேஷம் என்னன்னாக்கா, தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது நல்ல ஒரு குளிர்ச்சியான காற்றுக்களை வீற்றக்கூடிய சூழ்நிலையும், அந்த பருவநிலையினால் வரக்கூடிய அந்த கோடை மாற்றமும் உண்டு. இந்த மாற்றத்தின் வேளையிலே தான் பௌர்ணமி வைகாசி மாதத்திலே வருகிற போது விசாக நட்சத்திரத்திலே சந்திரன் செல்வார். அப்படி விசாக நட்சத்திரத்தில் செல்லும்போது தாயார் பார்வதி இந்த 6 உருவம் கொண்ட முருகப்பெருமானை ஒருங்கே அரவணைத்து ஒரே ஒரு முருகப்பெருமானை மாற்றியது இந்த வைகாசி விசாகம். இந்த 6 அப்படிங்கிறது நம்மளுடைய மனத்தில் இருக்கக்கூடிய மாயைகள். இந்த மாயைகளெல்லாம் ஒருங்கே மாற்றுவது. முருகனின் தத்துவமே நமக்கு 3, 6, 9 அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மல்டிப்ளை ஆஃப் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருங்கிணைத்த ஒரு விஷயந்தான் இந்த விசாகத்தின் பலன். இந்த வைகாசி விசாகம் விரதம் இருப்பதே அப்படி தான் விரதம் இருப்பாங்க. 9 நாட்கள் முன்னாடியே, 6 நாட்கள் முன்னாடி, இல்லைன்னா வைகாசி விசாகத்தன்று அப்படின்னு விரதம் இருப்பது வழக்கம். இந்த வருடம் மே மாதம் 30ஆம் நாள் இந்த வைகாசி விசாகம் என்கிற பெருவிழா பௌர்ணமி விழா வருகிறது. நம்ம இந்துக்களில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அமாவாசை எல்லாம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியதாக விட்டு, அதாவது நம்ம எப்பயுமே பூர்வ புண்ணியத்தை பற்றி அந்த பரம்பரையை பற்றின யோசனைகள் இருப்பதனாலே எனக்கு எப்பொழுதும் பெரியவர்களின் ஆசிகள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அமாவாசையின் போதெல்லாம் திதி தர்ப்பணம், அதாவது சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய வேளைகளிலே தர்ப்பணங்கள் செய்வது அப்படின்னு வைத்திருக்கிறோம். இந்த சூரியனும் சந்திரனும் சமசப்தமமாக நேர் எதிரிலே இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே நமக்கு பௌர்ணமி யோகமாக வைத்திருக்கிறோம். ஒரு பௌர்ணமி யோகம் அப்படி தான். தைப்பூசம் அப்படின்னா தை மாதம் பூச நட்சத்திரத்தில் இங்கே இருப்பார். அதே போல தான் இந்த வைகாசி விசாகத்தின் போது விசாக நட்சத்திரத்திலே விருச்சிக ராசியிலே சந்திரன் இருப்பார், சூரியன் ரிஷபராசியில் இருப்பார். இப்போ இவங்க 2 பேரும் நேர்கோடாக பார்த்து கொள்ளக்கூடிய இந்த காலகட்டம் அனுகூலமான காலகட்டமாக மாறுகிறது. இன்னொரு காரணம் சொல்லுவோம், இந்த விருச்சிக ராசியிலே சந்திரன் உள்ளே நுழைந்து விட்டார் நீச்சம் அப்படின்னு சொல்லுவோம். தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி விட்டார்னு இறங்கும். அதே ரோகிணி நட்சத்திரத்திலும் உச்சம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருப்பார். அப்போது தாயார் எங்கே இறங்கி இருப்பா, குழந்தைகள்கிட்ட எப்போவுமே
இறங்கி அதுங்களோட சேர்ந்து விளையாடக்கூடிய எண்ணங்கள் வரும் இல்லையா? அப்படி தாயாரின் இணக்கமான ஒரு மனநிலையில் தான் இந்த விருச்சிக ராசி இருக்கிறது. அங்கே விசாகம் என்கிற நட்சத்திரத்திலே, அந்த நட்சத்திரத்தினுடைய இன்னொரு சூட்சம் என்னென்னா, விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குருவின் சாரத்திலே வரும்போது, அதனால் தான் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் அருள்வாய் அப்படின்னு சொன்னோம். அப்போ குருவாய் வந்து அருள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த விசாக நட்சத்திரம் ஏற்படுத்துகிறது. இதனால் என்ன பலன்? முருகனை துதித்தாலே நமக்கு பலன்கள் பல பலன்கள் உண்டு. முக்கியமாக இந்த அங்காரகன் அப்படிங்கிற செய்கையிலே வரக்கூடிய திருமணத் தடைகள் நீங்கும். வீடு, நமக்கு கனவு இல்லம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா? அந்த கனவு இல்லத்தின் விஷயத்தை நனவாக்கக்கூடியது இந்த முருகனின் விரத நாட்கள். சஷ்டியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்பெஷலாக விசாக நட்சத்திரம் வந்து நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, பூச நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, முருகனை துதிக்க நமக்கு நல்லதாகும். அதுலேயும் பாலபிஷேகம் செய்து அவரை வணங்கும் போது அதிக பலன்கள் உண்டு அப்படின்னு இருக்கு. ஆதிசங்கர பகவத்பாதால் தீராத வயிற்று வலியை கொள்கிறார். எங்கே போனாலும் வயிற்று வலி சரியாகலை அப்படிங்கும்போது சிவன் அவருக்கு, இதெல்லாம் ஒரு ட்ராமா அப்படி வச்சுக்கலாம், சிவன் அவருக்கு அருள் பாலிக்கிறார். நீர் போய் சிறுச்செந்தூரிலே கடலில் நீராடி முருகப்பெருமானை வழிபட நீங்கும் வயிற்று வலி அப்படிங்கிறார். இவரும் இங்கே வந்து சண்முக புஜங்கம் என்கிற பாடலை பாட, அந்த பாடலினால் அவருடைய தீராத வயிற்று வலி நீங்குகிறது. இன்றைக்கும் திருச்செந்தூரில் அந்த பன்னீர் இலையிலே விபூதியை வைத்து கொடுப்பார்கள். அப்படி அந்த விபூதியை வாங்கும்போது நமக்கு தீராத நோய்கள் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த திருச்செந்தூர் தான் விசாக நட்சத்திரத்தின் ஸ்தலம் ஜோதிட அடிப்படையில். இப்போ குரு எங்கே இருக்கிறார்? இந்த இடத்துல குருவாய் இருக்கிறாருன்னு அர்த்தம் ஆகுது. இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் வயிற்று வலிக்கு மட்டும் படவில்லை, அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் அவர் நிவர்த்தி. வெள்ளி சூன்யம் போன்றவைகள் பிடித்திருந்தாலோ, படிப்பிலே குறை இருந்தாலோ, செல்வ நிலையிலே இல்லாமல் இருந்தாலோ, திருமண தடைகள் இருந்தாலோ, இப்படி எல்லாவித நிலைகளுக்கும் சுவாமிகிட்ட வேண்டுகிறார். அதன் மூலியமாக நமக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறார். நம்மளுடைய பாம்பன் சுவாமி அவர்கள் சண்முக கவசம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதில் கம்ப்ளீட்டாக நமக்கு தீர்வை கொடுக்குறார். அதே மாதிரி ஆறுமுகத்தின் இடையிலே ஒரு தலத்துக்குமே ஒரு கவசம் பாடி அந்த கவசத்தின் மூலியமாக நமக்கு தீர்வு கொடுக்குறார். நம்ம நார்மலாகவே இந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது இட் டினோட்ஸ் ஒன்லி டு திருச்செந்தூர். அப்படி நமக்கு திருச்செந்தூர் முருகனை விசாக நட்சத்திர முருகப்பெருமானாக நினைத்து நம்மளுடைய வர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த குழந்தை பேர் இல்லை, கஷ்டங்கள் கடன்கள் ஜாஸ்தி இருக்குது, எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தீர்ந்து போயிடும். எப்படி விரதம் இருக்கணும்? 9 நாள் முன்னாடியே முதல்ல என்னத்துக்காக விரதம் இருக்கணும்னு முதல்ல புரிஞ்சிட்டு, நம்ம கல்யாணத்துக்காக விரதம் இருக்கிறோன்ற கன்னி பெண்களோ இல்லை ஆண்களோ முருகன்கிட்ட வேண்டிட்டு நல்ல காலையில் சுத்தபத்தமாக குளித்து முருகனுடைய கந்தசஷ்டி கவசங்களையோ இல்லை வேல்மாரலையோ ஸ்கந்தகுரு கவசங்களையோ ஓதி முருகனின் மனதிலே நினைத்து கொண்டு விரதம் இருப்பவர்கள் எப்படி அந்த விரத சாப்பாடுகளை சாப்பிடுவார்களோ அப்படி சாப்பிட்டு பத்தியமாக இருக்க. எப்பவுமே ஸ்ரத்தையும் பக்தியும் சேர்ந்தால், ஸ்ரத்தைன்னா நேர்மையான அப்படின்னு அர்த்தம், அதோடு சேர்ந்து பக்தினா ஒருநிலைப்படுத்தல்னு அர்த்தம். இந்த ஸ்ரத்தா பக்தியுடன் இருக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். அதுவும் ஃபோக்கஸ்டாக இருப்போம். வேல் எப்படி கூரா நேர்முனையில் நிற்கிறதோ அதுபோல் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது அந்த காரியங்கள் செயல்பாட்டிலே நல்ல முதன்மையை பெறும். இது சைக்காலஜிக்கலும் ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் சயின்டிஃபிக்காக ப்ரூவான ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அப்போ 9 நாட்கள் முன்னாடி இருக்கிற விரதத்தில் பலன் ஜாஸ்தியானா, ஆமாம் விரதத்தின் தன்மை ஜாஸ்தி. 6 நாள் முன்னாடி இருக்கிறது, யாரெல்லாம் 6 நாள் முன்னாடி இருப்பாங்க? இந்த கடன், வீடு கட்டுறது, குழந்தை பேர், இந்த விஷயத்துக்காரர்கள் கொஞ்சம் 6 நாள் முன்னாடியே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் இதே ரூல்ஸ் தான். காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு முருகனின் ஸ்மரணையோட அந்த நாட்களை பக்தி பரவசத்துடன் அந்த பாடல்களை ஓதி முருகனுக்கு நைவேத்தியம் செய்த முன்னே சாப்பிடுவது, அந்த சாப்பிடும் சாத்வீகமாக சாப்பிடுவதுன்னு வைத்து கொண்டால்
இந்த பலனும் கிடைக்கும். ஒரு நாள் விரதம் இருப்பதுன்னு வைத்துவோம், விசாகத்தன்னைக்கே நான் விரதம் இருப்பேன் அப்படின்னா எனக்கு என்னென்னா, குடும்பத்திலே எனக்கு சுபிட்சம், நன்மைகள் பல வேண்டும், கஷ்டமே வேணாம் சார், எனக்கு எல்லோரும் சுபிட்சமாக இருக்கட்டும் அப்படின்னு பரோபகாரம், எல்லாரும் சுபிட்சமாக, எல்லாரும் இன்புற்று அறிவது தன்று வேறொன்றும் அறிகளை நான் சொல்கிற மாதிரி எனக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் இந்த விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருப்பதோடைய நோக்கம். அபிஷேகத்திலேயே சிறந்தது அப்படின்னா பால் அபிஷேகம். ஏன்னா அது வெண்மையான திரவம் மட்டுமல்ல, தெளிவானதும் கூட. அப்படிப்பட்ட தெளிவான ஒரு சிந்தனையை நாம் சுவாமிக்கு தெரியப்படுத்துகிறோம். தேன் அபிஷேகம், இந்த தேன் அபிஷேகம் கூட்டாக இருக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றியாக மாற்றுவதற்காக வழி. பஞ்சாமிர்த அபிஷேகம் என்னுடைய ஐஸ்வர்யங்களும் செல்வ செழிப்புகளும் பரம்பரைக்கும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பஞ்சாமிர்த அபிஷேகம். இப்படி அபிஷேக பிரியனான இந்த முருகப்பெருமானுக்கு செய்து அந்த விசாக நட்சத்திரத்தின் மூலவரான முருகப்பெருமானை வணங்க ஒருமித்த அந்த அறுவரையும் ஒருமித்த இந்த முருகனின் அருட்கடாட்சம் தான் அந்த 12 கை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வெற்றிலை அப்படின்னு இருக்கு இல்லையா, நமக்கு அந்த பீட்டல் லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் நரம்புகளை போய் பார்த்தீங்கன்னா அந்த 12 கைகளாக இருக்கும். அதனால தான் தென்காசி பக்கத்தில் ஆய்க்குடிங்கிற ஊரில் இன்றைக்கும் வெற்றிலை கொடிக்காட்காரர்கள் தான் அந்த பாலசுப்ரமணிய சுவாமியை முதலில் எடுத்து வருவார்கள் உற்சவத்தின் போது. அப்போது அந்த வெற்றியின் இலையாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானின் வேலை நினைத்து வேல்மாறல் சொல்லும் போதும் நமக்கு அனைத்து விதமான பலன்களும் மட்டுமல்ல, எந்த விதமான கெடுதலான பலன்கள் நம்மளை அண்டாமல், இந்த பில்லி சூன்யம் பெரும்பகைகளை வல்ல பூதம் வளாஷ்டிக பேய்கள் அல்லற்படுத்தும் அடங்கா முடியும் என்று எல்லா விதமான விஷயங்களிலுமே நமக்கு நிவர்த்தியும் நிவாரணமும் கொடுக்கக்கூடியதானது இந்த முருகனின் அருளால் கிடைக்கும். அதனால தான் இந்த விசாகத்தை ரொம்ப பிரசித்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளும் வர்ஷிப் பண்ணுறது நல்லது. அப்படி வர்ஷிப் பண்ணுறதுனால குடும்பத்தில் நிரந்தரமாக எப்போவுமே சுபிட்சமும் லாபமும் அமைதியும் பரிபூர்ணத்துவத்துடன் கூடிய பலன்களும் தொடர்ந்து கிடைக்கும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. எல்லாம் வல்ல முருகனுக்கு அரோகரா. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.